நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. கருணாநிதி பயங்கரமான நெருக்கடி கொடுத்தாரு. கொஞ்சம் நெஞ்ச நெருக்கடி கிடையாதுங்க, பயங்கரமான நெருக்கடிங்க. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் தொண்டர்கள் மீது 48,000 பேர் மீது வழக்கு போடப்பட்டது. 22 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறம் கூட கருணாநிதி சொன்னாரு, நான் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில் தான் எம்ஜிஆர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படியே சொன்னார். திமுக ஓட்டு கேட்டு போனாங்கன்னா பசங்க கத்துதுங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு குழந்தைங்க கத்துதுங்களே. திமுக வேட்பாளர் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு குழந்தை கழுத்துல மப்ளர் திமுக மப்ளர் போட போனா போடாத நான் டிவிக்குன்னு சொல்லுது. இந்த மாதிரி ஊரை அடித்து உலையில் போடுகிற, ஊராம் தாலி அறுக்கிற, ஊர் சொத்தை கொள்ளை அடிக்கிற இந்த கேவலமான கீழ்த்தரமான அரசியல் டிவிக்கு தொண்டனுக்கு தெரியாது. விஜய் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். விஜய் எல்லாம் மாநாடெல்லாம் நடத்த முடியாது. விஜய் மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டிட்டார். விஜயால ஒரு தேர்தலை பேஸ் பண்ண முடியாது, தேர்தலை பேஸ் பண்ணார். 234 தொகுதிக்கு வேட்பாளரை போடுறதுக்கு அவர்கிட்ட ஆளே கிடையாது. 234 தொகுதிக்கு வேட்பாளரை போட்டு களத்துக்கு வந்துட்டார். தனித்து நிற்கிறார், சிங்கமன்னு நிற்கிறார், தைரியமா நிற்கிறார். 234 எங்க ஆளுங்க பம்பரமா கொண்டு வேலை பார்க்கறாங்க. ஆடி போயிருக்கிறான் அத்தனை பேரும். விஜய் வருகிறார், விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் கூடுது, விஜயை பார்க்க தான் கூட்டம் கூடுது. விஜய் வருகிற இடத்துல தான் டிவிக்கு கிரௌடு கிடையாது. அப்படி கிடையாது. அவருடைய பேரை சொன்னாலே போதும், அந்த விசிலு சின்னத்தை கட்டினாலே போதும், அந்த கொடியை கட்டினாலே போதும். தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் எங்க ஆட்கள் பொதுக்கூட்டம் போடுறானோ, எங்கெல்லாம் ஓட்டு கேட்க போறானோ, ஒரு பெரிய கூட்டம் அவங்க பின்னாடி வரும். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்காவின் ஓட்டே ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் தொடர்ச்சியாக சைதாபேட் மீட்டிங், அப்புறம் வில்லிவாக்கம், டி நகர், இந்த மாதிரி மீட்டிங் ரொம்ப ரொம்ப ரத்து பண்ணுற மாதிரி இருக்குது. எதனால்? இல்லை, அதாவது தெரிஞ்ச கதை தானே. தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுக்குறாங்க அவருக்கு. எலெக்ஷன் டைமில் நெருக்கடி கொடுக்குறது தான் பெரிய. அதுங்க இப்போது தேர்தல் ஆணையத்தின் கைகளில் அதிகாரம் வந்ததற்கு பிறகு ஒரு நியாயம் கிடைக்கும், நீதி நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் கரங்களுக்கு அதிகாரம் சென்றதற்கு பின்னாலே கூட அவர்கள் அப்படியே தான் செயல்படுகிறார்கள். அதுதான் உள்ளபூர்வமாக அத்தனை பேருக்குமே வேதனை. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்திலிருந்து மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க, பாஜகவுடன் ஸ்டாலின் கை கோர்த்திருக்கிறார். மேற்கு வங்கத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்குள் இறக்கியிருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் இருக்கிற 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்குள் இறக்கியிருக்கிறார்கள். வங்கத்தின் புலி என்று, வங்கத்தின் பெண் புலி என்று போற்றப்படுகிற மம்தா பானர்ஜி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியோடு ஸ்டாலின் கை கோர்த்திருக்கிறார் என்று. ஆக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் நெருக்கடி கொடுக்குதுன்னா அந்த நெருக்கடிக்கு பின்னாலே இருப்பவர்கள் யார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு கீழ் இருந்த இந்த காவல்துறை அதிகாரிகளும் இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளும் தான் நெருக்கடியை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு அனுமதி நாம் கேட்டோம் என்று சொன்னால் ஏறத்தாழ 13 இடங்களில் என்ஓசி வாங்கணும். அவங்க 13 இடத்துல என்ஓசி வாங்கணும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, மாநகராட்சின்னு 13 இடத்துல என்ஓசி வாங்கணும். காவல்துறை இடத்துல அந்த பேப்பர் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேண்டுமென்ற பல நெருக்கடிகளை திரு விஜய் அவர்களுக்கு தருகிறார்கள். இப்போ வில்லிவாக்கத்தில் கூட்டம் 4 இடத்துல கேட்குறோம். 4 இடம் கிடையாது, 2 இடம் தான் சொல்கிறாங்க. சரி, 2 இடத்துல நடத்துகிறோன்றோம். வில்லிவாக்கத்தில் 12லேருந்து 1 மணி வரைக்கும் பேசிட்டு 1லேருந்து 2க்குள்ளே டி நகரில் பேசணுன்றாங்க. நல்லா கேட்டுங்க, வில்லிவாக்கத்தில் டைமு 12லேருந்து 1, டி நகரில் டைமு 1லேருந்து 2. எப்படி 1 மணிலேருந்து கூட்டம் முடிச்சுட்டு மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு எப்படி 2 மணிக்குள்ள 1 மணி நேரத்துக்குள்ள டி நகரில் பிரச்சாரம் செஞ்சு முடிக்க முடியும்? வரத்துக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது வச்சுங்க. நீ டிராஃபிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க, சிஎம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணி இவருக்கு வழி விடுறீங்க, சரி ரைட் எல்லாம் பண்ணுறீங்கன்னா கூட வில்லிவாக்கத்திலிருந்து டி நகர் வரத்துக்கு கிட்ட ஏறத்தாழ 1 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி பேசுறது? அவருக்கு அனுமதியே 1லேருந்து 2 போது அப்போது அதுக்கப்புறம் எப்படி அது நடத்துறது? வேண்டும்னு செய்கிறாங்கன்னு தெரியுது. அப்போது அது ரத்து ஆகுது. தொடர்ந்து சைதாப்பேட்டையில் அதே நெருக்கடி, 1 மணி நேரம் தான் அனுமதி.
1 மணி நேரம் தான் அனுமதி. 300 பேர் தான் கலந்துக்கணும், 500 பேர் தான் கலந்துக்கணும், 600 பேர் தான் கலந்துக்கணும். இது எந்த விதத்துல நியாயம்? இப்ப ஸ்டாலின் பேசுகிறார், உதயநிதி பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அவங்களுக்கெல்லாம் 1 மணி நேரம் தான் நீங்க அனுமதி கொடுக்குறீங்களா? இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு தொடர் நெருக்கடியால் மக்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட்லாம் பார்த்து ஏன் விஜய்க்கு இவ்வளோ ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு செல்வாக்கா, ஒரு சைலண்டான ஒரு செல்வாக்கு உருவாக்குறதா. அதுதானே நான் இப்போ இந்த சேனல்ல நான் பேசியிருப்பேன். அரைக்க அரைக்க பந்து எழும், அடிக்கடிக்க பந்து எழும், அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கம். புரியுதுங்களா? நீங்க எவ்வளவு இடையூறுகளும் தொல்லைகளையும் அவருக்கு ஏற்படுத்துறீங்களோ மக்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அனுதாபம் தான் ஏற்படும். நீங்க வேண்டாம், நீங்க பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம், நாங்க பார்த்துக்கிறோம், நடக்கிறது தானே, எங்களுக்கு புரியுது, உங்களுடைய சின்ன விசில் தானே, விசில் சின்னத்தில் ஓட்டு போடுறோம். இந்த நிலைமைக்கு தான் மக்கள் வருவாங்க. இதுல ஒண்ணு நம்ம வந்து பேசுறது, அவங்க வந்து ஆடி போயிருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க, நடுங்கி போயிருக்கிறாங்க. இவருக்கு கூடுற அந்த மக்கள் வெள்ளத்தை அவங்களால ஜீரணிக்கவும் முடியல. ஏன்னா பல ஆண்டுகளாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த 87 மறைஞ்சார், 97, 2000, 2010, 2000 அவர் மறைஞ்ச 40 வருஷம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்ப எம்ஜிஆர் போறப்போ உதயநிதிலாம் ஒரு 8-10 வயசு பையனா இருந்திருப்பாரு உதயநிதி. அப்போ அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு கூட்டின அந்த கூட்டம், அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கறது தலைவர் விஜய் கிட்ட தான் அந்த கூட்டத்தை பார்க்குறாங்க. அப்போ இப்பேற்பட்ட தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் கூடும்போது அவங்களால அதை சமாளிக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அந்த வயிற்றெரிச்சல் காரணமாக தான் அவருக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்துறாங்க. இப்போ பெரம்பூர்ல, திருச்சி கிழக்குல அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை ஏன் நிராகரிப்பாங்களா அப்படின்ற அளவு பேச்சு இருந்தது. அதை மட்டும் நிராகரிச்சா மிகப்பெரிய அளவில் எழுச்சி மக்கள் மத்தியில் ஏற்பட்டுரும். அது அவங்களுக்கு தெரியும், இதுல தேன் கூட்டில் கை வைக்கிற மாதிரி ஆயிடும். அது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ மக்களை சந்திக்க போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தாவேகா நிர்வாகிகளுடைய வேட்புமனுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள் வந்து நிற்குது. அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்க மாட்டார், விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். விஜய் எல்லாம் மாநாடெல்லாம் நடத்த முடியாது, விஜய் மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டிட்டார். சரிங்களா? விஜய் வந்து தமிழ்நாடு பூரா மாவட்ட செயலரெல்லாம் போட்டு, ஒன்றிய நகர பகுதி செயலரெல்லாம் போட்டு கட்சியை ரன் பண்ண முடியாது, எல்லாத்தையும் நடத்தி காட்டிட்டார். விஜயால வந்து ஒரு தேர்தலை பேஸ் பண்ண முடியாது, தேர்தலை பேஸ் பண்ணார். 234 தொகுதிக்கு வேட்பாளரை போடுறதுக்கு அவர்கிட்ட ஆளே கிடையாது. 234 தொகுதிக்கு வேட்பாளரை போட்டு களத்துக்கு வந்துட்டார், தனித்து நிற்கிறார், சிங்கமன்னு நிற்கிறார், தைரியமா நிற்கிறார். 234 எங்க ஆளுங்க பம்பரமா சொல்லிட்டு வேலை பார்க்கறாங்க, ஆடி போயிருக்கிறான் அத்தனை பேரும். விஜய் வருகிறார், விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் கூடுது, விஜயை பார்க்க தான் கூட்டம் கூடுது, விஜய் வருகிற இடத்துல தான் டிவிக்கு கிரௌடு கிடையாது. அப்படி கிடையாது. அவருடைய பேரை சொன்னாலே போதும், அந்த விசிலு சின்னத்தை காட்டினாலே போதும், அந்த கொடியை காட்டினாலே போதும், தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் எங்க ஆட்கள் பொதுக்கூட்டம் போடுறானோ, எங்கெல்லாம் ஓட்டு கேட்க போறானோ ஒரு பெரிய கூட்டம் அவங்க பின்னாடி வருது, பெரிய கூட்டம் வருது. இப்ப ஆனந்த் பேசுறாரு, பொதுச் செயலாளர், பெரிய கிரௌடு வருது. ஆதவர்ஜுனா பேசுறாரு, பெரிய கிரௌடு. செங்கோட்டையன் பேசுறாரு, பெரிய கிரௌடு. இவங்க அத்தனை பேருக்குமே பெரிய கூட்டம் கூடுது. அப்போ மக்கள் இந்த கட்சியை ஏத்துன்னு இருக்கிறாங்க. விஜய் தான் இந்த கட்சியின் முகம். ஆனா தலைவர் வந்தாதான் இல்லை, தலைவர் வரலனால தலைவர் பேரை சொன்னாலே போதும், தலைவருடைய கொடியை காட்டினாலே போதும், கூட்டம் கூடுது. அதுதான் இன்னைக்கு கல நிலவரம். இல்லை, நீங்கள் வந்து ஒரு சிறு வயதிலுக்கும் எம்ஜிஆர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பீரியடில் எம்ஜிஆர் கூடின கூட்டம்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ விஜய்க்கும் அவருக்குமான அந்த கம்பேரிட்டிவ்லாம் எப்படி? இதே தான். எம்ஜிஆர் சாயந்தரம் 4 மணிக்கு வராரு ஒரு இடத்துக்கு அப்படின்னா 10 மணிக்கே கூட்டிடுவோம். காலையில் 10 மணிக்கே கூடி மக்கள் ஜே ஜே நிற்போம். மரம், செடி, கொடி, பால்கனி, கோவில் செவுறு எல்லாத்து மேலே ஏறி நிற்பாங்க. இப்படி தான் அவர் பார்த்து திறந்த ஜீப்பில் வருவார். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ மெதுவாக வர மாட்டார். அவர் அடிச்சுக்கின்னு போவோம், வண்டி அடிச்சுக்கின்னு போவோம். அப்போ வந்து போலீஸ் நியாயமாக நடந்தாங்க. அப்போல்லாம் இரும்பு தொப்பி போலீஸ் தான். இல்லை, அப்போ அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்ததாவெல்லாம் சொல்கிறாங்களே. எம்ஜிஆருக்கும் கலைஞர் வந்து கருணாநிதி பயங்கரமான நெருக்கடி கொடுத்தாரு. கொஞ்சம் நெருக்கடி கிடையாதுங்க, பயங்கரமான நெருக்கடிங்க. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் தொண்டர்கள் மீது 48,000 பேர் மீது வழக்கு போடப்பட்டது. 22 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். உலக சுற்று வாலிபன் படம் திரையிட முடியாமல் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டது. உலக சுற்று வாலிபன் திரைப்படத்திற்கு சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது செருப்பு வீசப்பட்டது. செருப்பு வீசினாங்க எம்ஜிஆர் மேல. அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது சொன்னாரு, இந்த சட்டமன்றம் செத்து விட்டது, இனி நான் முதலமைச்சராகத்தான் இந்த சபைக்குள் வருவேன் அப்படின்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால கூட கருணாநிதிக்கு அந்த வயிற்றெரிச்சல் போல. அதுக்கப்புறம் கூட கருணாநிதி சொன்னாரு, நான் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில் தான் எம்ஜிஆர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படியே சொன்னார். நான் சாப்பிட்டுட்டு போட்ட எச்ச இலையில தான் அவர் சாப்பிட்றாருன்னார். அதுக்கு புரட்சித் தலைவர் சட்டமன்றத்திலே பதில் சொன்னார், ஆமாம் உண்மைதான், நீங்கள் சாப்பிட்ட இலையில் தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறீர்கள் என்று நான் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறேன் எம்ஜிஆர். நீங்க எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு நான் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு வன்மமா ஒரு விரோதமா பேசுறாங்க. இதே மாதிரி கூட்டம் கூடும், இதே மாதிரி கிரௌடு கூடும், இதே மாதிரி ஆர்ப்பரிப்பாங்க, தேங்காய் கற்பூரம் கொளுத்துவாங்க, பூசணிக்காய் ஒடிப்பாங்க. அப்படி எம்ஜிஆர் வருகிறேன்னு சொல்லிட்டு வராத போயிருக்கிறார். எங்க தெருவுக்கு
எம்ஜிஆர் வராருன்னு சொல்லி 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்துனுக்கிறோம், வரல, அந்த ரோடா போயிட்டாரு. நாங்கள் அந்த ரோடா போயிட்டோம்னா அப்போ கூட நாங்கள் இவ்வளோ நேரம் காத்துனுக்கிறோமே எந்த மக்களும் கோவப்படலை. அங்கே செவுத்துல ஒட்டிருந்த தனிப்பிறவி போஸ்டர் ஒட்டிருந்தது. அந்த போஸ்டருக்கு தேங்காய் சுற்றி, அந்த போஸ்டருக்கு பொட்டு வச்சு, அந்த போஸ்டருக்கு சூறையை ஒடிச்சுட்டு ஜனங்க வீட்டுக்கு போனாங்க. அதுதான் எம்ஜிஆர். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 8-10 முறை எங்கள் தெருவில் வந்திருப்பார், எங்கள் மெயின் ரோட்டில் வந்திருப்பார். 8-10 முறை வந்திருப்பார். ஒரு முறை வரலை, வேற ரோடு திருப்பிட்டாங்க. நாங்கள் அதுக்காக மக்கள் கோவப்படலாம். ஆனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் கூடுவான். அதே தான் தலைவர் விஜய்க்கும் கூடுறான், அதே தான் கூடுறான். அதே எழுச்சி, அதே அந்த மக்கள் முகங்களில் ஒரு சந்தோஷம். குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்களா? இப்போ திமுக ஓட்டு கேட்டு போனாங்கன்னா பசங்க கத்துதுங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு குழந்தைங்க கத்துதுங்களே. ஒன்றுமே செய்ய முடியல, அவங்க ஆடி போயிருக்கிறாங்களே. கிளம்பு டிவிக்கு சின்ன பசங்க சொல்லுது, அவங்களால பதில் சொல்ல முடியலையே. ஒரு திமுக வேட்பாளர் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு குழந்தை கழுத்தில் மப்ளர், திமுக மப்ளர் போட போனால் போடாத நான் டிவிக்குன்னு சொல்லுது. அப்போ குழந்தைகளுக்கு அரசியல் என்ன, கட்சி என்ன, பொது வாழ்க்கைன்னா என்ன, சின்னம் என்ன, இந்த சின்னத்தில் ஓட்டு போட்டால் யார் ஜெயிப்பா, இதுதான் தேர்தல். அரசியல் படுத்துகிறார் தலைவர் விஜய். நீங்கள் குழந்தைகளை குடிக்க வச்சிங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் குடிச்சாங்க, மாணவிகள்லாம் பிராந்தி ஊற்றி சேஸ் பண்ணாங்க, பள்ளிக்கூட பக்கத்தில் கஞ்சா விற்கிறாங்க, பவுடர் வந்து பார்க்குறாங்க. எவ்வளவோ பசங்க சீரழிஞ்சு போகிற ஒரு சீரழித்து அந்த திராவிட மாடல் 2.0 நீங்கள் நடத்துனீங்க. ஆனால் தலைவர் விஜய் அரசியல் படுத்திருக்கிறார். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளு. உன்னை சுற்றி இது இருக்குது. இந்த உலகம் அரசியலில் தான் இயங்குகிறது. உலகம் முழுவதும் அரசியல் இருக்குது. சைனாவில் அரசியல் இருக்குது, அமெரிக்காவில் அரசியல் இருக்குது, இந்தியாவில் அரசியல் இருக்கிறது. ஜனாதிபதி அரசியல், பிரதம மந்திரி அரசியல், முதலமைச்சர் அரசியல். அரசியல் சாக்கடன் ஒதுங்கி போவாத. அரசியல் தான் உலகத்தை வழிநடத்துகிறது. இந்த உலகத்தை வழிநடத்துவது அரசியல் தான், சட்டம் தான், நீதி தான். அப்போ அரசியல் படுத்திருக்கிறார்கள் அத்தனை பெரியமே. இளைஞர்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில இன்னைக்கு அரசியல் படுத்திருக்கிறார்ல. சின்ன பசங்க விஜய் கிட்ட இன்னைக்கு குரல் கொடுக்குறான். இன்னைக்கு ஒரு 15 வயசு பையன், இந்த 15 வயசு பையனுக்கு என்ன ஓட்டு இருக்குது? ஏய், இந்த தேர்தலில் விஜய் ஓஹோன்னு வரப்போறாரு, ஜெயிக்கிறார், சரிங்களா? 15 வயசு பையனுக்கு என்ன இருக்குன்னு கேட்குற. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த 15 வயசு பையன் ஓட்டு போட போறான். இன்னைக்கு 14 வயசு இருக்கிற பையன் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட போறான். இன்னைக்கு 10 வயசு இருக்கிற பையன் அதுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட போறான். இந்த எலெக்ஷன் இது பல லட்சம் இருக்குது. இன்னைக்கு 10 வயசு, இன்னைக்கு 14 வயசு. நான் என்ன கேட்கிறேன், இந்த எலெக்ஷன் தோத்துட்டாலே ஒரு சினிமாவுக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி நாடாளுமன்றத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்படிதான் சொன்னாங்க, இப்படிதான் சொன்னாங்க. எம்ஜிஆர் இப்படிதான் சொன்னாங்க. இந்த திமுகவுக்கு இதுதான் வேலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்படிதான் சொன்னாங்க. இந்த தேர்தலோட அவர் தோத்துருவாரு, ஏதோ விஷயம் தெரியாம அவர் பின்னாடி போறாங்க, விசிலடித்தான் குஞ்சிகள், தற்குறிகள், தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விற்கிற பசங்க, தியேட்டர்ல பிஸ்கட் விற்கிற பசங்க, அவர் தெரியாத வந்து ஒரு கிளுகிளுப்புக்கார பின்னாடி, ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் பின்னாடி போறாங்க. அவன் பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், அவன் கிளுகிளுப்புக்காரன் இந்த பசங்களுக்கு தெரிய வரும்போது அப்படியே திரும்பி வருவாங்க. அவர் கட்சியை கழிச்சிட்டு சினிமாவுக்கு போயிடுவாரு. அவர் சில நடிகைகள் பேரை சொல்லி அந்த நடிகைகளோட போயிடுவாரு. இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க புரட்சி தலைவரை. அம்மா வந்தாங்க, புரட்சி தலைவர் அம்மா இப்படிதான் சொன்னாங்க. அந்த அம்மாவால கட்சி நடத்த முடியாது, அந்த அம்மா ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டங்குது, அந்த அம்மா அம்போன்னு விட்டுட்டு ஓட போகுது, திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டாங்க, போறாங்க, ஆந்திராவுக்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க, அப்படியெல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் கேட்டு எங்க காது புளிச்சு போச்சு. புரியுதுங்களா? அதிமுக கட்சி நிலம் இல்லாம போயிடுச்சுல. எங்க இல்லாத போச்சு? அந்த அம்மா மறைவுக்கு பிறகு, அந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு, அந்த அம்மாவுடைய ஒன்று கேட்டுங்க சார், ஒன்று கேட்டுங்க. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோல்வியை எதிரிக்கு பரிசளித்த பழக்கப்பட்ட தலைவர். வெற்றி தேவதைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வீட்டு வேலைக்காரி. 77 ஜெயிக்கிறார், 80 ஜெயிக்கிறார், 84 ஜெயிக்கிறார். 3 தேர்தலில் தொடர்ந்து. கருணாநிதி ஜெயிச்சாரா? 67 அண்ணா முதலமைச்சராக இருந்து இறக்கும், 69 இறக்கும் போது கருணாநிதி முதலமைச்சர். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 72 வீதி வீதியாக இவருக்கு ஓட்டு போடுங்கன்னார். யாருக்கு? கருணாநிதி. எம்ஜிஆர் வெளியே வந்தார் 72. சினிமா படங்கள்லையும் பயன்படுத்திக்கிட்டாரு. ஆமா, புரட்சித் தலைவரால் தான் 72 கருணாநிதி ஆட்சி பிடிச்சார். 72 புரியுதுங்களா? திமுகவை வாழ வைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கருணாநிதியின் குடும்பம் கடனில் இருக்கிறது என்று முரசொலி மாறன் சொன்ன போது எங்கள் தங்கன்ற படத்தை ஃப்ரீயா நடிச்சு கொடுத்த ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அந்த அம்மாவும் ஃப்ரீயா நடிச்சாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் கருணாநிதி சொன்னார், அந்த பட விழாவில் சொன்னாரு, இவர் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் என்பதால் தான் இவர் பிறந்த மாவட்டத்தில், இவர் வாழுகிற அந்த மாவட்டத்திற்கு செங்கை மாவட்டம் என்று பேர் இருக்கிறதுன்னு கருணாநிதி சொன்னார். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு எம்ஜிஆரை வந்து கருணாநிதி பேசினார். எம்ஜிஆரால் 3 முறை தொடர்ந்து புரட்சித் தலைவர் முதலமைச்சராக இருந்தார். 77, 80, 84 3 முறை இருந்தார். சரிங்களா? அது அவர் பண்ண சாதனை. கருணாநிதி முதலமைச்சராக இறக்கல,
முதலமைச்சர் பதவி இல்லாததா இறந்தார். ஆனால் முதலமைச்சராகவே உயிர் விட்ட ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இந்த அம்மாவும் முதலமைச்சராக இருக்கும்போதே இறந்தவங்க அண்ணாவும். புரியுது? இவர் முதலமைச்சராக இறக்கல. இவர் தான் பெரிய ஒரு தடவை கூட எம்எல்ஏ தோத்ததில்ல அப்படி இப்படிலாம் இவங்க கதை விட்டு இருப்பாங்க. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர். ஒரு தேர்தலில் கூட அவருடைய கட்சி தோக்கல. புரியுதுங்களா? இதை விட சாதனைக்கு சொந்தக்காரர். அதை விட இன்னும் ஹைலைட்டா சொல்லணும்னா, தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை பிடித்து சாதனை செய்தவர் அந்த புரட்சி தலைவி அம்மா. 234 தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தை நிக்க வச்சு ஜெயிச்சவங்க அந்த அம்மா. புரியுதுங்களா? 234 தொகுதியில் நின்னுது. 39 நாடாளுமன்ற தொகுதியில் இரட்டை இலையை ஜெயிக்க வச்சு 37 சீட் அடிச்சவங்க அந்த அம்மா. அந்த சாதனை செஞ்சு காட்டினாங்க. அவங்க மறைஞ்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆளுமை கிடையாது. அவர் திமுகவோட ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டார். அவருக்கு அந்த ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஆக எடப்பாடியை வச்சு நீங்க பேசக்கூடாது. சரிங்களா? தலைவர் விஜய் வந்து வேற. அவருடைய அதே மாதிரி தான் ஒரு வெற்றி ஒன்று அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இனிமேல் திமுக வர முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கா? இனி திமுக தலை எடுக்கவே முடியாது தமிழ்நாட்டில். அவங்கள விஜய் முடிச்சிட்டார். இனி தலை எடுக்கும். அதனால தான் அவங்க இவ்வளவு ஆத்திரம், இவ்வளவு கோபம் அவர் மேலே படுறதுக்கு காரணமே அதுதான். இனி இவங்களால தலை எடுக்க முடியாது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அடுத்து 20-25 வருஷம் இவங்க தான். அடுத்து 20-25 வருஷம் இவங்க விஜய் தான். இவர் தான் தமிழ்நாட்டு அரசியலை அடுத்து 20-25 ஆண்டுகளுக்கு தீர்மானிப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒருத்தர் வந்தால் மக்கள் ஏற்றுக்குவாங்க. இப்போ ரொம்ப காலமாக இவங்க இந்த சர்வாதிகார ஆட்சியின் கீழே சிக்கி தவிச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு விடியல் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு மக்கள் வந்து சொல்லன்னா துன்பங்களுக்கு துயரங்களுக்கு ஆளாகும் போது அவர்களை ரட்சிக்க வந்த ஒரு மனிதனாக, ஒரு காப்பாற்ற வந்த ஒரு மனிதனாக தலைவர் விஜய் அவர்களை இந்த மக்கள் பார்க்கிறாங்க. அதுவும் அவருக்கு கொடுக்குற இந்த நெருக்கடி அவர் மேலே மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை மக்களுக்கு இன்னும் அதிகப்படுத்திக்கினே இருக்குது. நீங்கள் பொதுக்கூட்டத்தில் போய் உரையாடுறதா சொல்கிறீங்க. அங்கெல்லாம் மக்கள் எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட பேசுவீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? எழுச்சியாக இருக்கிறாங்க சார். எங்க ஓட்டு விஜய்க்கு தான். இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாதுன்னு சொல்றதுல அது கிடையாது. அரசியல் எந்த அரசியல் உங்களுக்கு தெரியாது? இந்த மாதிரி ஊரை அடித்து உலையில் போடுகிற, ஊரான் தாலி அறுக்கிற, ஊர் சொத்தை கொள்ளை அடிக்கிற இந்த கேவலமான கீழ்த்தரமான அரசியல் டிவிக்கு தொண்டனுக்கு தெரியாது. இதுதான் அரசியல்னா அந்த அரசியல் எங்களுக்கு வானான்னு தலைவரே சொல்லியிருக்கிறாரு. அந்த எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல், மக்களுக்கு நல்லது செய்யற அரசியல் தான் தலைவர் தெளிவா சொல்றாரு. அப்போ மக்கள் அதை விரும்புறான். விசில் தான், எங்க போனாலும் விசில் தான். அப்போ மிகப்பெரிய பிரளயம் இந்த தேர்தலில் நிச்சயமா ஏற்படும். கணிக்கவே முடியாத அளவுக்கு பிரளயம் ஏற்பட பாருங்க. இப்போ தொகுதியில் வந்து நிறைய கட்சிகள் வர்றாங்க. குறிப்பாக தாவேக்க போகும்போது அந்த பகுதிகளில் எப்படி பார்க்குறாங்க? எல்லாரும் வர்றாங்களா? பால்கனிக்கு வரான். சத்தம் கேட்கும்போது பசங்க கத்துது. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. விசில் விசில் விசில். எங்களுக்கே சிரிப்பு வருது. பசங்க கத்துது. ஒரே ஆர்ப்பாட்டம் அமக்கலமா இருக்குது. எங்க வேட்பாளர்கள் போகும்போது எங்களுக்கு சிரிப்பு வருது. இன்னும் அந்த பசங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு. விசில் தான் விஜய் மாமா, விஜய் அங்கிள், விசில் தான். அப்ப அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. கொம்னூருன்றாங்க. அப்போ எல்லாருமே விரும்புறாங்க பசங்க. இன்னும் கேட்டா, நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். பசங்க வந்து அவங்க தாத்தா கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட சத்தியம் கேட்குதுங்களாம். நீ சும்மாலாம் சொல்ல, விசிலுக்கு தான் ஓட்டு போடுன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்களாம் பசங்க. அப்ப எந்த அளவுக்கு குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. புரியுதுங்களா? ஒரு குழந்தைங்க அவங்க மனசுல எந்த அளவுக்கு அவர் வந்து பதிஞ்சிருக்கிறார் பாருங்க. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு அவர் பதிஞ்சிருக்கிறார் பாருங்க. அப்போ எவ்வளவு நேர்மையா செயல்படுதுன்னு பாருங்க. சரி, ஓகே சார். நிறைய தகவல் பதினீங்க. மறுபடியும் போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.